Hi friends, வணக்கம். குழந்தைகளுக்கான கார்ட்டூன் வீடியோஸை உருவாக்குறதுக்கான வீடியோஸ் நம்ம நிறைய போட்டுருக்கோம். இதுல டாம் அண்ட் ஜெரி வீடியோஸ் நம்மளால மேக் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாம் அண்ட் ஜெரி வீடியோஸை எப்படி நம்ம உருவாக்கலாம்? ஆல்ரெடி ஒரு சில சேனல்லாம் உருவாக்கி போட்டுருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உருவாக்கிக்கிறாங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே கிளைமுமோ சேனல் டெர்மினேஷனே ஆகாம இந்த மாதிரி வீடியோஸை நம்ம எப்படி மேக் பண்ணி போடலாம் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேய்கள் சம்பந்தமான கதையை உருவாக்கி நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழேயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு தெளிவா புரியும் எப்படி நம்ம சிம்பிளா நம்மளுடைய வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டாம் அண்ட் ஜெரி போட்டுருக்கிற அந்த சேனல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த டாம் ஜெரி ஃபன் டைம் சேனல் தான். இந்த சேனல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 155 வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் 30 டேஸ்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 7 வீடியோஸ் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.38 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா 19 மில்லியன் கிட்ட உங்களுக்கு வியூஸ் போயிருக்கு. இவங்க எந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல ஒரு வீடியோஸ் போட்டுருக்காங்க, 4.8K வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும். அடுத்து ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டுருக்காங்க, 14,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ இவங்க ஓவராலா பாப்புலர் கிளிக் பண்ணி பார்க்கலாம் எந்த வீடியோஸ் ட்ரெண்டிங்ல போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 5 மந்த் பிஃபோர் வீடியோஸ் போட்டுருக்காங்க. இந்த வீடியோஸ் பாருங்க 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து 3 மந்த் பிஃபோர் போட்ட ஒரு வீடியோஸ் பாருங்க 6 லட்சம் கிட்ட வியூஸ் போயிருக்கு. அடுத்து 5 மந்த் கிட்ட போட்டுருக்காங்க, இதுவும் 5 லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க போடுற எல்லா வீடியோஸும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்டிங்ல வந்துனே தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த சேனல் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 லாக் சப்ஸ்கிரைபர் ஈஸியா வந்துருவாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த சேனல் நம்ம செக் பண்ண போறோமோ அந்த சேனலோட URL காப்பி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து Chrome tab ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. isthischannelmonetized.com ஒரு வெப்சைட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க சர்ச் பார் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல போயிட்டு நம்ம காப்பி பண்ண இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கான்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் டாம் ஜெரி ஃபன் டைம் இஸ் மானிடைஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எந்த சேனல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த காமெடி கிட்ஸ் என்ற சேனலும் இருக்கு. இவங்க சப்ஸ்கிரைபர் பாருங்க 2.78 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ 583 வீடியோஸ் போட்டுருக்காங்க. லாஸ்ட் 30 டேஸ்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எந்த ஒரு வீடியோஸ்மே போடல, இருந்தாலும் இவங்களுக்கு 6 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. சோ ஓவராலா பார்த்தோம்னா 1.51 பில்லியன் கிட்ட இவங்களுக்கு வியூஸ் போயிருக்கு. சோ இவங்க என்ன வீடியோஸ் போடுறாங்கன்னு செக் பண்ணி பார்த்தாலும் இவங்களும் டாம் அண்ட் ஜெரி பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. சோ 1 இயர் பிஃபோர் போட்ட வீடியோஸ் பாருங்க 1.9 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. அடுத்த இருக்கிற வீடியோஸும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டாம் அண்ட் ஜெரி பத்தி தான் இருக்கு. பட் பாப்புலர் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல பாருங்க 3 இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோஸ் பாருங்க 41 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. 2 இயர் பிஃபோர் போட்ட வீடியோஸ் பாருங்க 37 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி பார்த்தோம்னா இவங்க போட்டுக்கிற வீடியோஸ் எல்லாமே டாம் அண்ட் ஜெரி பத்தி தான் அதிகமா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்காங்க, பட் டாம் அண்ட் ஜெரி தான் இவங்களோட மெயின் நோக்கமா இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு மைக்ரோ நீச்சை பிடிச்சி போட்டிருக்காங்க. இப்போ இந்த சேனல் மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கான்றதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? இந்த சேனலோட URL நம்ம காப்பி பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்து அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுவோம். கீழே இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் பார் இருக்கும், அதில் காப்பி பண்ணிட்டு கீழே சப்மிட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்க இந்த சேனல் காமெடி கிட்ஸ் இஸ் மானிடைஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனல் மானிடைசேஷன் எனேபிள்ல தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இன்னும் இதை பத்தி நமக்கு ஒரு சில டீடைல் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியால போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க 2020 இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்லோட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஓவரால் வியூஸ் எவ்வளவு போயிருக்கு, இவங்க எந்த கண்ட்ரில இருந்து அப்லோட் பண்ண டீடைல் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இங்க கீழே வந்தோம்னா எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 1.5K இருந்து 23.3K வரைக்கும் இவங்க வந்து மந்த்லி சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் இதுல கொடுத்துட்டு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆவரேஜ் வேல்யூ தான், இதை நம்ம அக்யூரேட்டான வேல்யூ நம்ம எடுத்துக்க கூடாது. பட் ஓவராலா பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியால இருந்து நம்ம வீடியோஸ் போறோம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆகிற அந்த 1.5K டாலர் வந்து நமக்கு செட் ஆகும். இதுவே நீங்க வேற ஒரு கண்ட்ரில இருந்து போறீங்கன்னா உங்களுக்கு இந்த 23.3K சப்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேற கண்ட்ரினா என்ன மீனிங்னா அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் எங்க இருக்காங்களோ அந்த கண்ட்ரி சொல்றேன். சோ ஓவரால் பார்த்தோம்னா அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் ஆகிற ஆப்ஷன் வந்து வீடியோஸ் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஏர்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம வந்து இந்தியால இருந்து தான் போறோம், நமக்கு இந்த 1.5K இருந்து மேலேயோ கீழே தான் நமக்கு கிடைக்கும். சோ ஓவரால் 1.5K எடுத்தோம்னா நம்ம ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 1,24,000 கிட்ட வருது. சோ ஆவரேஜ் வேல்யூ தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்தெந்த சேனல்ல இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த சேனல் மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்கா, எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு எல்லா டீடைலும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி போடலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த டாம் அண்ட் ஜெரியோட அஃபிஷியல் சேனல் ஒன்று இருக்கும், அந்த சேனலை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற வீடியோஸ் நம்ம அப்படியே எடுத்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், காப்பிரைட் கிளைம் வரும், நம்ம சேனல்ல டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் அப்படியே காப்பி பண்ணி நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான ப்ராப்ளம் வரும். பட் இதை நம்ம எப்படி நம்ம ப்ராப்பரா பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க மொபைல்ல கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 4 முக்கியமான விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான கார்ட்டூன் கேரக்டர் நமக்கு தேவைப்படும்.
தேவைப்படும். அடுத்து அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கான அனிமேஷனை நம்ம மேக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம கார்ட்டூனுக்கான பேக்ரவுண்டை நம்ம ரெடி பண்ணணும். அடுத்து ஃபைனலாக கொண்டு போயிட்டு நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம எடிட் பண்ணணும். ஸோ இந்த 4 முக்கியமான விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இந்த மொபைல் மூலமா நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது. இதை தவிர நீங்கள் VFX, சவுண்ட் எஃபெக்ட், கலரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைலில் மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த 4 முக்கியமான விஷயம் இருந்தாலே போதும். மீதி எல்லாமே நீங்கள் சிஸ்டம் மேக் பண்ணுறவங்க தான் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான கார்ட்டூன் கேரக்டரும் அனிமேஷன் நம்ம எங்கே எடுக்கலான்றதை பார்க்கலாம். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் கிரீன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க டாம் அண்ட் ஜெரியோட கிரீன் ஸ்கிரீன் வீடியோஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த கிரீன் ஸ்க்ரீனை நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போட்டால் நமக்கு என்ன பிரச்சனை வருமானு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து அஃபிஷியலாக இருக்கிற அந்த வீடியோஸில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் அதெல்லாம் கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான இஷ்யூஸ் வரும். பட் இதில் இருக்கிற அந்த கிரீன் ஸ்க்ரீன் மெத்தடை மட்டும் எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஓன் பேக்ரவுண்டு, ஓன் சவுண்ட் எஃபெக்ட், ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஃபேர் யூஸில் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி தான் அந்த சேனலும் அவங்களுக்கு தேவையான வீடியோஸை மேக் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. அவங்களும் மானிட்டைசேஷன் எனேபிள் தான் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் இந்த வீடியோஸ் நம்ம மேக் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற டாம் அண்ட் ஜெர்ரி நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கங்க. இல்லை ப்ரோ இன்னும் எனக்கு யூனிக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் கேரக்டரை நீங்கள் உருவாக்கலாம். உருவாக்கின அந்த கேரக்டரை கொண்டு போயிட்டு நீங்கள் தனியாக அனிமேஷன் மேக் பண்ணலாம். எப்படி நீங்கள் அந்த கேரக்டரை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஃபோட்டோ வச்சு நான் வந்து மேக் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த IBIS பெயிண்ட் என்ற டுட்டோரியலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கிரீன் ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணி இதை கொண்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஓனாக உருவாக்கி அதுக்கான அனிமேஷனை கொண்டு வந்து கூட நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான கார்ட்டூனுக்கான அனிமேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம எங்கேருந்து எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வெளியே வந்துடுறேன். பிளே ஸ்டோரில் போயிட்டு இமேஜ் சர்ச் மேன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் சர்ச் பாரில் போயிட்டு இப்போ எனக்கு தேவையான கார்ட்டூன் பேக்ரவுண்டு தான் தேவை. ஸோ அதனால் நான் கார்ட்டூன் பேக்ரவுண்ட் சொல்லி டைப் பண்ணுறேன். கார்ட்டூன் பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லி டைப் பண்ணுவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கார்ட்டூன் இமேஜஸ் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி கார்ட்டூன் பேக்ரவுண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாத அந்த இமேஜஸை எடுத்து யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி வாட்டர் மார்க் இருக்கிற அந்த இமேஜஸ்க்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால காப்பிரைட் இல்லாத எதனா ஒரு இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ஒரு 2-3 பேக்ரவுண்ட் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் .com வெப்சைட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவையான கார்ட்டூன் கேரக்டரும் கார்ட்டூனுக்கான அனிமேஷனும் பேக்ரவுண்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேரில் கூட எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்கள் ப்ராஜெக்ட் நேம் இதில் டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்கன்னா தான் ஃபஸ்ட் இருக்கிற 16:9 வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ண போறீங்கன்னா செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் 9:16 இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாங் வீடியோஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை வச்சுட்டு கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டோம். மேலே இருக்கிற ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கார்ட்டூனுக்கான பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் பிக்சரை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கீழே அந்த பிக்சர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பிக்சர் இன்சர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா கேப் இருக்குது. இந்த கேப் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை பிடிச்சி நான் வந்து ஜூம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜூம் இன்னும் ஜூம் அவுட்டும் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இந்த கைன்மாஸ்டர் நம்ம எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்றதுக்கான டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதில் இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கான கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோஸ் நான் தனியாக மேக் பண்ணி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த இமேஜை ஜூம் பண்ணிட்டேன், கேப் எங்கேயுமே இதில் இல்லை. ஓகே, இப்போ நான் பர்ஃபெக்டாக வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது ஈக்குவல் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பொசிஷன் ஒரு இடத்துலையும் எண்டிங் பொசிஷன் ஒரு இடத்துலையும் வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நான் பேக் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த கிளிப் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிப் பண்ணி எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போத்தி நான் 35 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட அனிமேஷன் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கொடுத்துக்கிற மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கிரீன் ஸ்க்ரீன் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். இந்த 36 செகண்ட் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம கிரீன் ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த இமேஜஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா குரோமிக்கி ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த குரோமிக்கி ஆப்ஷன் பற்றி நம்ம தெளிவாக ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோஸ் போட்டுக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். குரோமிக்கி ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். மேலே இருக்கிற எனேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டுது. ஸோ மேலே இருக்கிற அந்த லேயரை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
கீழே இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக நம்மளுக்கான க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். பேக் வந்துடுங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சவுண்டை நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுண்டில் நம்மளுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சவுண்டை ஃபுல்லாக நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கொடுத்த அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் நீங்கள் கீழே இறக்கி வைக்கணும் கூட கீழே இறக்கி அழகாக வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்டான வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு போதுன்னா இதை நான் கட் பண்ணிடுறேன். நல்லா ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து இதில் வைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதை கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ இதுலேருந்து வேணும்னா திருப்பி நீங்கள் ட்ரிம் கொடுங்க. ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்து இதை கட் பண்ணிவிடுங்க. இந்த லேயரை கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் பக்கத்தில் வைங்க. இப்போ இந்த லேயருக்கு நீங்கள் வேறு எதனா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேயர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மேலே இருக்கிற லேயரையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டாக இருக்கிற லேயருக்கு நீங்கள் வேறு ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்பி பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற பேக்ரவுண்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற லேயரும் கீழே இருக்குது. இதுவே செகண்ட் பிளேயரை இப்போ பாருங்கள், வேற ஒரு பேக்ரவுண்டும் வேற ஒரு ஆக்ஷன் அந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா உங்களுக்கு தேவையான கார்ட்டூன் நீங்க ஈஸியா உருவாக்கிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் அவங்களும் அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் ரீயூசர் பிரச்சனை வரலாம். அப்படி உங்களுக்கு ரீயூசர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இந்த சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இந்த சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோஸை நான் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸுமே அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் உருவாக்கிக்கிட்டு நம்ம வீடியோஸ்க்கான வாய்ஸ் ஓவரை கண்டிப்பாக நம்ம வாய்ஸ்லேருந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மானிடைசேஷனே எனேபிள் ஆகும். உங்களுக்கு ரீயூசர் பிரச்சனை ஆப்ஷனே உங்களுக்கு வராது. நம்ம என்னதான் காப்பிரைட் பிரச்சனைலேருந்து தப்பிச்சாலும் இந்த ரீயூசர் பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாய்ஸ் ஓவரை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும். இது மோஸ்ட்லி எல்லா யூடியூபருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் பிகினராக யூடியூப்ல வரவங்க இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கான எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபரெண்டா நீங்க வச்சு உருவாக்கிக்கலாம். டிஃபரெண்டான ஸ்டோரியை உருவாக்கி அந்த ஸ்டோரிக்குள்ள இந்த டாம் அண்ட் ஜெர்ரியை நீங்க நடிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கிரீன் ஸ்கிரீன்ல மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இல்ல என்னால ஓனா டாம் அண்ட் ஜெர்ரி கேரக்டர் டிஃபரெண்டா உருவாக்கி என்னால பண்ண முடியும் நினைச்சீங்கன்னா வெல் அண்ட் குட், நீங்க சூப்பரா உருவாக்கி பண்ணுங்க. உங்களுக்கு 100% உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராதுன்றதுக்கான கேரண்டி இருக்கு. இல்ல ப்ரோ இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேய்கள் சம்பந்தமான வீடியோஸ் எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியும். உங்களுக்கு தேவையான நிறைய கிரீன் ஸ்கிரீன் அதில் கிடைக்கும். அடுத்து இந்த வீடியோஸை நம்ம எப்படி அடுத்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போகலாம்னு பார்த்தோம்னா இதுல இருக்கிற ஆடியோவை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்டை நம்ம மியூட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பர்ஃபெக்டான சவுண்ட் எஃபெக்ட்டை நீங்க கொடுக்கலாம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டை எப்படி எடுக்கணும், ஸோ எங்கேருந்து எடுக்கலாம்ன்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லாம் பர்ஃபெக்டான சவுண்ட் எஃபெக்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. மியூசிக்ஸும் அதில் நிறைய இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ கீழே பாருங்க இங்கே ரெக்கார்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கான வாய்ஸை நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த விஷுவலில் என்னென்ன போதோ நீங்கள் அப்படியே நீங்கள் வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலாம். இது வந்து கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் எது ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் கீழே அதுக்கான ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் நீங்கள் அதிலே கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. அதை கைன்மாஸ்டரில் வச்சு எடிட் பண்ணிட்டு கூட ஃபைனலாக இருக்கிற அந்த ஆடியோ மட்டும் கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிட்டு உங்கள் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற வீடியோஸ் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த ஒவ்வொரு லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த லேயரில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ கிளிப்புக்கான கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்க இந்த வீடியோஸை உங்களுக்கு ரொம்ப யூனிக் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஆட் வேல்யூ சேர்த்து உங்களுக்கான யூனிக் வீடியோஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபைனலாக எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையான ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1080 தான் இருக்கும். ஸோ ஃப்ரேம் ரேட் பார்த்தோம்னா 30 வச்சுக்கிங்க. கீழே பிட் ரேட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 16லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபைல் சைஸ்லாம் எதுவும் மேட்டர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க. ஸோ ஹையில் வச்சு கீழே இருக்கிற சேவஸ் வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபைல் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபைலை கொண்டு போயிட்டு தான் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்.
ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் யூடியூப்ல ப்ராப்பராக அப்லோட் பண்ண வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே ஒரு செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராசஸ் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் உள்ள இம்போர்ட் பண்ணிக்கங்க. அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ்க்கான தம்ப்நெயிலை நம்ம மேக் பண்ணணும். ஸோ உங்கள் காம்படிட்டர் எந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் வச்சிருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்களும் உருவாக்கிக்கங்க. ஸோ தம்ப்நெயில் எப்படி உருவாக்கலாம்ன்ற வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்து டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ டியூபடி யூஸ் பண்ணி உங்கள் காம்படிட்டர் என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டேக் எடுத்து நீங்கள் உங்களுக்கானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூபடினா என்ன, இந்த டியூப் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம்ன்ற வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம ட்விட்டரில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்தேன், செக் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி உங்கள் காம்படிட்டரோட டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே உங்களோட வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் வீடியோஸ் வந்து ஈஸியாக எஸ்யூ ஆகிடும், நிறைய வியூஸும் ஈஸியாக கெயின் ஆகிடுவாங்க, சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம இது எந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு டவுட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல காமெடி, என்டர்டைன்மெண்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துல நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, மேட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு காமெடி, என்டர்டைன்மெண்ட் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி வீடியோஸை எப்படி காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லாமல் போடலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, புரியல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேறு எதனா என்கிட்ட கேட்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்ற நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.